வணக்கம் பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீட்ல வந்து நிறைய பிளஸ்டான விஷயங்கள் நம்ம காலையில எந்திரிச்சோன பார்க்கும்போது ஒரு பிளசன்ட், ஒரு புத்துணர்வு, ஒரு ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரிலாம் வரணும்னா நம்ம வீட்ல வந்து நிறைய செடிகளை வந்து பார்க்குற மாதிரி வைக்கணும். அது வடக்கு பக்கத்தில் செடிகளை பார்க்குற மாதிரி வச்சா ரொம்ப பவர்ஃபுல்லான நம்மளுக்கு நாலேஜ், அதாவது குழந்தைங்க பள்ளிக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கிற இடத்துல பச்சை பசேல்னு செடிகளை பார்க்குற தன்மையை எப்பவுமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வடக்கு திசை ஃபுல்லாவே அந்த பச்சை பசேல்னான நம்மளால் முடிந்த குரோட்டன்ஸோ ஏதாச்சும் ஒரு செடிகள், பச்சை நிறத்தில் உள்ள செடிகளை, இது ஏன் பச்சை நிற செடிகளை நம்ம மேக்சிமம் குழந்தைங்க படிக்கிற இடத்துல வைக்கணுங்கிறது ஏன் சொல்றேன்னா, அந்த பச்சை நிற செடிகள் வந்து நம்மளுடைய ஒரு அறிவு வளர்ச்சிக்கு, எல்லாத்தையுமே யோசிக்கும் தன்மை, மூளையும் சரி மத்தவங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆகுறதுக்கு, ஒரு விஷயம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியாத கூட வேற கொஸ்டினோட கனெக்ட் பண்ணி அழகா அதை எழுத தெரியணும். புத்திசாலித்தனம், அது எல்லாமே ஒரு சமாளிக்கும் திறன்மை, இதெல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு சிறு வயதிலே வந்துடணும். அதெல்லாம் எப்ப வரும்னா இயற்கை சார்ந்த அந்த பசுமையான இடத்தில் தான் அதெல்லாம் வளரும். அதனால அந்த மாதிரி ஒரு செடிகள் எல்லாம் நம்ம வந்து அடிக்கடி பாக்குற மாதிரி வைக்கணும். நம்ம சில இப்போ நம்ம வந்து இப்போ அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறோம். அதுல வந்து நம்ம வெளி தோற்றத்தில் நம்ம செடிகளை பார்ப்பதோ, குழந்தைங்க வெறும் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து கேம் விளையாடுறது, டிவி பாக்குறது, இந்த மாதிரி தன் டயத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்கள சுத்தி, அவங்க இருக்கிற ரூம்ல சுத்தி பச்சை நிறமான செடிகள், அந்த இண்டோர் பிளானட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பிளானட்டை வந்து அவங்கள சுத்தி ஒரு உருவாக்கம் வைக்கிறோம். வச்சுட்டீங்கன்னா அந்த இன்டோர் பிளானட் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய புத்துணர்வை கொடுக்கும். ஒரு ஆக்சிஜன் அளவுல எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி கொடுக்கும். கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து மைண்ட் வந்து அப்படி டல் ஆகி ஒரே இடத்துல மூளையை தவற விடுறது அவங்களுக்கு பிடிக்காது. அடுத்தால அவங்களுக்கு சுறுசுறுப்பான தன்மையை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. அப்பங்கும்போது வெளி உலகத்தை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஓடுவாங்க. இந்த வெளி உலகத்தை சந்திக்கும் போதுதான் இந்த குழந்தைங்க வந்து அனுபவ அறிவுகளை வந்து பெறுவார்கள். அது வரைக்கும் புத்தக அறிவை பெறுவாங்க. அதனால அனுபவ அறிவுகள் வந்து புதனுடைய காரகத்துவத்தை அவங்க அதிகமாக எடுக்கணும். அந்த புதனும் கேதுவும் சேர்ந்ததான் அனுபவ அறிவு வரும். அதனால இவங்களுக்கு வந்து வெளி உலக தொடர்புகள் ஏற்படுத்தணும். அதுக்கு அவங்கள சுத்தி வந்து அவங்க இருக்கிற ரூம்ல வந்து நல்ல அட்மாஸ்பியரான பச்சை பசேல்னு உள்ள செடிகளை வைக்கணும். இப்ப நான் சொன்னேன், உங்க வீட்டின் ஹால் வந்து புதன் காரகத்துவம், உங்க வீட்டுடைய வரவேற்பறை வந்து புதன் காரகத்துவம். அந்த புதன் காரகத்துவத்தில் நம்ம வந்து அந்த ஹால்ல வந்து நம்ம நண்பர்கள், நம்மளுக்கு அக்கம் பக்கத்துல வாங்க யார் வந்தாலும் அந்த ஹாலை தாண்டி முள்ளு கூட மாட்டோம். அந்த ஹால்ல உட்காந்து பேச வச்சுட்டு அனுப்புவோம். இப்ப அந்த இடத்துல வந்து அவங்க வராங்க, வரும்போது அந்த இடத்த வந்து நம்ம இன்னுமே வளமையாக்கணும். சில பேர் வரும்போது நம்மளுடைய கண் திருஷ்டி, அந்த நெகட்டிவான எனர்ஜி, அங்க தோட்டம் அங்க விட்டுட்டு போவாங்க. இவ்வளவு பெரிய வீடா, எப்படி இருந்தவங்க இப்படி வாழ்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன அதிர்வுகளை அங்க பரவ விட்டுட்டு போயிருவாங்க. இந்த என்ன அதிர்வுகளுக்குள்ளேயே நீங்க நீந்திக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களை ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி என்ன அதிர்வுகள் அங்க உதிர்க்கும் போது அந்த இடத்தில் ஒரு ஏதாச்சும் ஒண்ணு அந்த நெகட்டிவான எண்ண அதிர்வுகளை அப்சர்வ் பண்ணதுக்கு ஒரு செடிகளை அங்க வச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒருத்தங்க வந்துட்டு போன உடனே அங்க உள்ள நெகட்டிவ வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவா அவங்க உதிர்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த உதிர்வான எண்ண அதிர்வுகளை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு ஒரு ஆள் தேவை. அது யாருன்னா மூங்கில், சின்ன சின்ன மூங்கில்கள், குட்டி மூங்கில் செடிகள் ஒண்ணு இருக்கும். அந்த மூங்கில் செடியை வந்து உங்க வீட்டுல வச்சுட்டீங்கன்னா, குட்டி மூங்கில் செடிகள் அது எங்க வைக்கணும்னா ஹால்ல சென்டர்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருங்க. யார் வந்து பேசினாலும், யார் என்ன பேசினாலும் அதோட கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அந்த மூங்கில் செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களை வந்து அதிகமாக தாக்க விடாது. ஏன்னா மூங்கில் வந்து குரு காரகத்துவம். இந்த குரு காரகத்துடன் இந்த புதன் சேரும்போது அதே புத்திசாலித்தனமான செயல்கள் அங்க இருக்கும். குழந்தைங்க அந்த மூங்கில் செடியை அடிக்கடி பார்க்கும்போது தன் அறிவுத்திறனை நல்லா வளர்த்து கொள்வார்கள். தன்னுடைய ஆன்மீக தொண்டுகள் வந்து அதிகமாக இருக்கும். மத்தவங்களுடைய தாட்டை வந்து அவங்க அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஹால்ல சென்டர்ல ஒரு மூங்கில் செடியை வந்து வச்சுட்டீங்கன்னா, குட்டி மூங்கில் செடியை வச்சீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த மூங்கில் செடிகள் வந்து ஏன் குட்டி செடியா வைக்கிறது? எனக்கு மூங்கில் செடி தானே வைக்கணும், நான் வந்து பேசாம வீட்டுக்கு முன்னால் வந்து ஒரு மூங்கில் செடி மரத்தை வளர்த்துறதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு முன்னால் வளர்க்கக்கூடிய மூங்கில் மரம் வந்து, இல்லாட்ட வீட்டுக்கு பின்னால் வளர்க்கக்கூடிய மூங்கில் மரம், பெரிய மரங்கள் ஏன் வளர்க்க கூடாதுன்னா, இந்த மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராசி கொண்டு ஒரு அழுகையான ஒரு கூக்குரல் கேட்கும். அந்த மூங்கில் மரம் வளர்ந்து ஒண்ணு உரசும் போது அது வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான, அந்த உரசுற சவுண்ட் நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு அதிர்வுகளை வெளியேற்றும்.
அந்த எதிர்மறையான அதிர்வுகள் வீட்டுக்கு நல்லதே செய்யாது. அதனாலதான் நம்ம வந்து மூங்கில் மரத்தை வீட்டுக்கு வெளியவோ எங்கேயும் வளர்க்க கூடாது. ஆனா மூங்கில் மரம் வீட்டுக்குள் இருப்பது, மூங்கில் வீட்டுக்குள் இருப்பது நல்லது. அப்ப அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த சின்ன செடியாக வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும். சில செடிகளுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வளரும், வந்தோடனே பழுத்து கீழே ஒரு மாதிரி இதாயிரும். பரவாயில்ல, அதை போட்டுட்டு வேற செடி வாங்குங்க. ஏன்னா நெகட்டிவ் நிறைய அப்சர்வ் ஆகும்போது அது பழுப்பு நிறம் ஏறி தன்னை வந்து தன்னுடைய நெகட்டிவ் ஃபுல்லா அது தாங்க முடியாமல் அதோடைய தன்மையை குறையும். உடனே அந்த செடியை மாத்திருங்க. அந்த செடியை அப்படியே வச்சு திரும்ப அந்த நெகட்டிவை வந்து அதை அப்சர்வ் பண்ணாது. அது வந்து உங்களுக்கு தீவினைகளை பரப்பும். அதனால பசுமையான மூங்கில் செடிகளை வைத்து அதுல வந்து இது பண்ணணும். இந்த மூங்கில் செடியை ஒரு கண்ணாடி குடுவையில் வைக்கணும். கண்ணாடி குடுவையில் கீழே வந்து ஒரு காயின், 1 ரூபா காயினும் 5 ரூபா காயினும் வச்சு அதுல சிறிது தண்ணி ஊத்திட்டு அது மேல் இந்த மூங்கில் குடுவை, இந்த மூங்கில் கட்டை வந்து வைக்கணும். வச்சீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப வலிமையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு செல்வ நிலையும் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். குருங்கிறது உங்க தெய்வத்தன்மை, தெய்வ நிலை, அந்த தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைங்க நல்ல படிப்பறிவுடன் இருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதனால குழந்தைங்க படிக்கிற அந்த இடத்திலும் இந்த சின்ன மூங்கில் செடியை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மூங்கில் செடியை வந்து நம்ம மூங்கில் செடியாக வைக்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அழுக்கு கூடன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம நம்ம போட்ட ட்ரெஸ்ஸை மறுநாளே துவைக்கணும். மறுநாள் துவைக்கணும். பெட்ஷீட் சில விஷயங்கள் வந்து உடனே துவைக்க முடியாது. சில வெள்ளிக்கிழமைகளில், சில நாள்களில் உடனே அழுக்கு துணியை அலசக்கூடாதுன்னு வைப்பாங்க. அந்த சமயத்தை நம்ம சேமித்து வைக்கிறதுக்காக அந்த அழுக்கு கூடை வைத்திருப்போம். அந்த துணியை, அந்த துணியை வந்து வைக்கிற இடம் வந்து பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது. மூங்கில் கூடைகள் தான் நம்ம அழுக்கு துணிகளை சேகரித்து வைப்போம். ஏன்னா மூங்கில் கூடை வந்து நெகட்டிவ் எடுக்கிறது. நம்ம அழுக்கு துணி மூலமாக பரவக்கூடிய அதிர்வுகள், அழுக்கு துணி வீட்டுக்குள் சேரக்கூடாது. சப்போஸ் நீங்க அழுக்கு துணிகளை சில சமயங்கள் துவைக்க முடியாமல் சேர்க்கும் நிலையில் இருந்தால் அந்த அழுக்கு துணியை உங்களுடைய மூங்கில் கூடைகளுள் போட்டு வச்சீங்கன்னா அது வந்து கெட்ட அதிர்வுகளை இந்த அழுக்கு துணி மூலமாக வீட்டுக்குள் ஸ்ப்ரெட் பண்ணாது. அதனால அழுக்கு துணியை போடுவதற்காக அந்த காலத்தில் மூங்கில் கூடைகளை வைத்து அதுல போட்டு அழுக்கு துணியை போட்டு வைப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவே வந்து பரப்பாது. அதனால மூங்கில் கூடைகள் வைப்போம். அந்த மாதிரி நம்ம உட்கார என்ட்ரன்ஸ்ல உட்கார சேருமே நம்ம மூங்கில் தான் வைப்போம். மூங்கில் சேர் தான் வைப்போம். ஏன்னா வந்தவங்க வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அதை ஃபுல்லா அவங்களை பாசிட்டிவா ஆக்கி விட்டுரும். அதே மாதிரி நம்ம வீட்டுல வந்து சாமி ரூம்ல வந்து இந்த காஞ்ச மாலைகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உடனே எடுக்கணும். எடுத்து அதை வந்து அப்புறப்படுத்தணும். நம்ம என்னன்னா வாரத்துல ஒரு தடவை அப்புறப்படுத்துற தன்மை இருக்கும். அந்த வாரம் ஃபுல்லா சேர்த்து அந்த பூக்கள், காஞ்ச பூக்களை ஃபுல்லா மூங்கில் கூடன்னு ஒரு சின்ன கூடை வச்சிருப்போம். அதுக்குள்ளதான் போட்டு அந்த காஞ்ச பூக்கள் எல்லாம் வைப்போம். ஏனால் நம்ம சாமி கிட்ட போட்ட காஞ்ச பூக்கள் எதிர்மறை இது வந்து அதிர்வுகளை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து நம்ம சேகரித்து வைக்கிறதுனால அதை ஃபுல்லா நம்ம என்ன வைப்போம், மொத்தமா சேர்த்து தண்ணியில விடுவோம். ஒரு குறிப்பிட்ட நாளில் தண்ணியில விட்டுருவோம். அதனால அதுக்கும் நம்ம வந்து அந்த மூங்கில் கூடையை பயன்படுத்துவோம். அதனால சில விஷயங்களுக்கு நம்ம வந்து மூங்கில் கூடைகளை பயன்படுத்தி மூங்கில் பொருட்களை வந்து வீட்டில் அதிகமாக பயன்படுத்துவோம். வீட்டில் ஒட்டடை கொம்பு அடிப்போம் இல்லையா, அந்த ஒட்டடை குச்சி கூட மூங்கில் குச்சியில தான் அடிப்போம். எந்த நெகட்டிவா நம்ம கலற்றினாலும், நெகட்டிவா வந்து வெளியில அகற்றும் போது மூங்கில் சம்பந்தப்பட்ட ஒரு வச்சு செய்யும் போது நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் இருக்காது. அதனால ஒட்டடை குச்சி மூங்கில பயன்படுத்துதல், அந்த சாமிக்கு வந்து சாமிக்குள்ள பொருட்களை மூங்கில வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அழுக்கு துணிகளை மூங்கில் கூடையில பயன்படுத்துவது, அப்ப வீட்டு சென்டரில் மூங்கில் செடிகளை பயன்படுத்துவது, இந்த மாதிரி நம்ம மூங்கில்களை வீட்டுக்குள் அதிகமான புழக்கத்தில் இருக்கும்போது எந்த நெகட்டிவும் யாரும் உங்களை அசைக்கவே முடியாது. அது மாதிரி மகாலட்சுமி வந்து தெய்வ நிலை கூடும் போது மகாலட்சுமி ஈஸியா வீட்டுக்குள் வருவதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அந்த காலத்துல வந்து கொடி கம்புக்கு பதிலாக மூங்கில் கம்பு 2 பக்கமும் கயிறு கட்டி மூங்கில் கம்பு போட்டுருவாங்க. அந்த மூங்கில் கம்பு மேலதான் துணிகளை கலத்தி போடுவாங்க. ஏன்னா அதுல இருந்து மூங்கில் கம்பு வந்து நெகட்டிவா வந்து வெளியே விடாதனால மூங்கில் கம்பு மேலதான் நம்ம துணிகளை கலத்தி போடுற தன்மையெல்லாம் இருந்தது. அதனால அவ்வளவு வலிமையானது இந்த மூங்கில் கம்பு வீட்டுக்குள் பயன்பாட்டில் இருப்பது. அதை எல்லாரும் பயன்படுத்தி நற்பயன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.